அழகே அழகு சீரியல்ல மதியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மதி வீட்டுக்கு எல்லாரும் விருந்துக்கு போயிருக்காங்க. அப்ப சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா கூப்பிடுறாங்க. கீழே எல்லாத்தையும் எடுத்து வச்சு பரிமாறதுக்காக எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. அதாவது மலர், ரேவதி எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மதி இருந்துகிட்டு, அக்கா நீங்க உட்காருங்க, வீட்லயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து வேலை செய்யணுமா, நானும் அம்மாவும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா, இல்லடி நீ போய் உட்காரு, நானே பரிமாறிக்குவேன், பரிமாறுறதுல ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மதியும் போய் தயங்கி தயங்கி உட்காடுறாங்க. சுரேஷை விட்டு கொஞ்சம் தள்ளியே உட்காடுறாங்க. சுரேஷ்க்கும் மதிக்கும் நடுவில் அந்த குட்டி குழந்தை போய் உட்காருது. மலர் இருந்துக்கிட்டு அந்த குட்டி பாப்பாவை, டே நீ இங்கே வாடா, அப்பா கிட்ட உட்காந்துக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, பரவாயில்லக்கா, அவ என்கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டா, அவ என் பக்கத்திலேயே உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை மதி, நீயும் சுரேஷும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், இதுல என்ன இருக்கு, அவ சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்றாங்க மதி. சுரேஷும், பரவாயில்ல நீ, அவ இங்கேயே உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, சுரேஷோட தங்கச்சிய, நீ ஏன் நின்றுட்டு இருக்க, வந்து சாப்பிடு, சாப்பிட்றதுக்கு தானே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே போயிடுது. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, இல்லை நான் அண்ணியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தடுமாற்றத்தோட சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தங்கராஜ் இருந்துக்கிட்டு, இங்க பாரு ராமமூர்த்தி, சுரேஷ்க்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்குதோ அதை தான் நீங்கள் நீ செஞ்சு வைக்கணும், அதுதான் மாப்பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. நான்லாம் இப்போ வரைக்கும் ரேவதி வீட்டுக்கு போனால் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் சமைப்பாங்க, அதே மாதிரி தான் நீயும் சுரேஷை நல்லபடியாக கவனிச்சுக்கணும். நான் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் இது, அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை குறைவாக இருந்துடக்கூடாது. சுரேஷ் ஏதாவது கவனம் கம்மியாக இருந்ததுன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ராமமூர்த்தி இருந்துக்கிட்டு, ஆமாங்க சார், நான் எதுவும் அப்படி பண்ண மாட்டேன், நான் நல்லாவே கவனிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த குட்டி குழந்தை, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் பண்ணு பாக்கியராஜ் கிட்ட கேட்குது. பாக்கியராஜ் எல்லாத்துக்குமே சேர்த்து ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் வாங்கிட்டு வந்ததுங்காட்டி தங்கராஜ் ஐஸ்கிரீம் வாங்கிக்கல. தங்கராஜ் பக்கத்தில் அறிவுமதியும் உட்காந்துருக்காங்க. அறிவுமதி எல்லாரும் சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த தங்கராஜுக்கு, என்ன அறிவுமதி, எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்க, அப்படியார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அறிவுமதி இருந்துக்கிட்டு, ஃப்ரெண்டு கிட்ட தான் அப்படின்னு சொல்லவும், அதுதான் பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, அவள் யார்கிட்ட வேணாலும் பேசிட்டு போறா, ஃப்ரெண்டுனாலே ஃப்ரெண்டு தானே, அது என்ன பாயா கேர்ளான்னு ஒரு நான்சென்ஸான கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க. தங்கராஜுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு ஆயிடுது. எங்க ஃபோனை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, நீ குடிக்காத அறிவு, அவளோட ஃபோனை நீங்கள் எதுக்காக கேட்கணும், அவள் வந்து யார் கூட வேணாலும் பேசிட்டு போகிறா, உங்களோட பன்னாட்டையெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, இது எங்கள் வீடு, இங்கேயெல்லாம் அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா வேலைக்கு உண்டான சம்பளத்தை கொடுங்க, அதுக்காக எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு மதி கொஞ்சம் ஓவராகவே பேசிடுறாங்க. அதை கேட்ட தங்கராஜுக்கு கொஞ்சம் கோபமாயிடுது. ராமமூர்த்தி, உன் பொண்ணை ரொம்ப அருமையாக வளர்த்தி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. எல்லாருமே சுரேஷ் இருந்துக்கிட்டு மதிக்கிட்ட, ஏன் மதி, நீ யார்கிட்டையுமே மரியாதையாக பேச மாட்டியா, அவர் யார் தெரியுமா, அவர்கிட்ட நானே எதிர்த்து பேசினதில்லை, நீ என்னடானா இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி கோச்சுக்கிறாரு. அதுக்கு ராமமூர்த்தி, மாப்பிள்ள கொஞ்சம் மன்னிச்சுக்கங்களேன், அவன் தெரியாமல் பேசிட்டா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஒன்றுமே பேசாமல் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் ராகவனும் லக்ஷ்மியும் உட்காந்துருக்காங்க. என்னடா போயிட்டு சீக்கிரமே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து யாருமே இல்லை, முடிஞ்சது அதான் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியராஜ் மழுப்புறாரு. அப்போ ராகவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது தங்கராஜ் கிட்ட இருந்து. தங்கராஜ் மாப்பிள்ள ஃபோன் பண்ணுறாரு, எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு ராகவன் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்கவும், இனிமேல் உங்கள் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன், உங்கள் மருமக என்னை என்னென்னவெல்லாம் பேசிட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு ராகவன், ஏய் சுரேஷ், டே சுரேஷ் அப்படின்னு கத்துறாங்க. சுரேஷும் மதியும் ரூம்குள்ள இருந்து வெளியில வராங்க. சுரேஷ் கிட்ட, ஏண்டா சுரேஷ், உன் பொண்டாட்டி யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாளா, எல்லாத்துக்கிட்டையுமே இப்படிதான் பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்றாரு, அவரை நம்ம எவ்வளவு மரியாதையை நடத்துவோம், இப்ப அவங்க வீட்டுல என்ன மரியாதை கொடுத்துருக்குறாங்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. லக்ஷ்மிக்கு என்னன்னு தெரியாம என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ராகவன் கிட்ட. ராகவன் மாப்பிள்ள சொன்ன எல்லாத்தையும் லக்ஷ்மி கிட்ட சொல்லவும், எனக்கு தெரியும் இந்த பஜேரி ஏதாவது பண்ணிருப்பான்னு, மனுஷியா இவ, பொண்ணா இவ அப்படின்னு லக்ஷ்மி பேசுறாங்க. ஏண்டி, உன்னால யார்கிட்டயுமே மரியாதையா பேச முடியாதா, அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள,
அவருக்கு நாங்க எவ்வளவு தூரம் மரியாதையா பயத்தோட இருப்போம் தெரியுமா? நீ பஜேரியாட்ட அவகிட்ட பேசி வச்சிருக்க அப்படின்னு லக்ஷ்மி பேசுறாங்க. மதி இருந்துகிட்டு என் வீட்டு பொண்ணுகிட்ட அவர் எதுக்கு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு, அவ போனை எதுக்கு இவர் கேட்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன, உன் தங்கச்சியோட போனை கொடுத்தா குறைஞ்சு போயிடுவாளா என்ன? மாப்பிள்ளைக்கு இல்லாத உரிமையாடி அந்த வீட்டுல? முதல்ல மாப்பிள்ளை இல்லைன்னா உங்க குடும்பமா இருந்திருக்குமாடி அப்படின்னு லக்ஷ்மி பேசுறாங்க. அதுக்கு மதி இங்க பாருங்க, வார்த்தைய கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியாடா சுரேஷ், உன் முன்னாடியே ஒரு மாமியார்னு மரியாதை இல்லாம என்னை எப்படி பேசுறான்னு அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு இவ யார் சொன்னாதான் கேட்கறா, நான் சொன்னாலே கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னா கேட்கறது இல்ல, யாரா இருந்தாலும் எனக்கு மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன், என்கிட்ட மரியாதையா பேசலன்னா திருப்பி அதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி மதி சொல்றாங்க. மலர் இருந்துக்கிட்டு மதி கொஞ்ச நேரம் அமைதியா இரேன் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லக்கா, கொஞ்சம் கூட இதே இல்லாம ரொம்ப ஓவரா பண்றாங்க, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள ஜெயில் மாதிரி இருக்கு. என்ன இது, எங்க வீட்டுல எல்லாம் இப்படி கிடையவே கிடையாது தெரியுமா, எவ்வளவு ஜாலியா இருப்போம், இங்க மன்னர் ஆட்சி மாதிரி இருக்கு, யார பாரு பண்றாங்க, நம்ம 2 பேர்த்தையும் ஏதோ வேலைக்காரிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க, அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி மதி சொல்றாங்க. அப்பப்பா, இவ என்ன போடுறா பாருங்க, இவெல்லாம் குடும்பத்துக்கு விளக்கேத்த வந்தவன் நினைக்கிறீங்க நீங்க, நம்ம குடும்பத்தை கூட போடாம விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி சொல்றாங்க. ராகவன் இருந்துகிட்டு இங்க பாரு சுரேஷ், எங்களுக்கு மாப்பிள்ளை தான் முக்கியம், மாப்பிள்ளைக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாருமே, அவர் மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு இங்க யாரும் இருக்கக்கூடாது, முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு, மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ராகவன். அதுக்கு சுரேஷ் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கவும் பாக்கியராஜ், அப்பா என்ன நீங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, அப்படியெல்லாம் திடீர்னு முடிவெடுக்காதீங்கப்பா, இது ஒரு சின்ன விஷயம், சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. டேய் நீ கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, உங்ககிட்ட எல்லாம் நான் அதை பத்தி பேசவே இல்லை, உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசினேனா நான் பேசுறது சுரேஷ் கிட்ட அப்படின்னு சொல்றாரு ராகவன். மதி இருந்துகிட்டு அமைதியாவே நிக்கிறாங்க. சுரேஷ் ஏதாவது பேசுவாருன்னு எதிர்பார்த்து நிக்கிறாங்க. ஆனா சுரேஷ் எதுவுமே பேசல. மதிக்கு கொஞ்சம் கஷ்டமாவே போயிடுது. நீங்க என்ன போக சொல்றது, நானே போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் ரூம்ல பேக் எல்லாம் பேக் பண்றாங்க. மலர் பின்னாடியே போய் மதி வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இரு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு அக்கா விடுங்கக்கா, அவங்க பண்ற தப்பு எதுவுமே அவங்களுக்கு சரியா படுது, நான் சொல்ற எதையுமே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த வீட்டுல இருக்கிற நேரம் நான் அங்கேயே இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ராகவன் இருந்துகிட்டு பாத்தியா அவளுக்கு எவ்வளோ திமிருன்னு, நான் மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம பேசிட்டேன், நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு ஏதாவது சொல்றாளா, எப்படா சாக்க கிடைக்கும்னு போய் கிளம்ப போயிட்டா அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி. டேய் சுரேஷ், நானும் நீ லக்ஷ்மி 3 பேரும் மாப்பிள்ளை வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், அவரு சமாதானப்படுத்தி அவரை கூட்டிட்டு வரணும்டா, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு சரிப்பா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜ் சுரேஷ் கிட்ட, சுரேஷ் மதிக்கிட்ட போய் பேசுடா, அவளை போக வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. விடுனா போனா போகட்டும், அவளுக்கும் வாய் கொஞ்சம் ஓவர் தான், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியறதே இல்லை, அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கா, என்ன கொஞ்சம் கூட பயம் இல்லாம யாருக்குமே மரியாதை கொடுக்கறது இல்ல, பெரியவங்க சின்னவங்கன்னு எதையும் பாக்குறது இல்ல அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு ஏண்டா அவரு பண்ணதும் தப்பு தானே, அடுத்தவங்க வீட்டுல போய் அந்த பொண்ணுகிட்ட பண்ணா அப்படின்னு சொல்றாரு பாக்கியராஜ். அதுக்கு சுரேஷ் என்னன்னா நீயும் இப்படியே பேசுற, அவரு கேட்டா அது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதை கொடுத்தா தீந்து போச்சு, தப்பு பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு, அதையே இவ இவ்வளோ தூரம் பெருசுப்படுத்தணும், இவளுக்கு எப்ப பாரு ரூல்ஸாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. இதுதான் இனி வர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.